என் உறவுகள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு ஒரு சின்ன ஹதீஸ், ஆங்கில புத்தாண்டும் இன்றைய சில முஸ்லிம்களின் நிலைமையும். முழுமையாக நேரம் ஒதுக்கி கேளுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இஸ்லாமிக் கிட்ஸ் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நியூ இயர் ஆங்கில புத்தாண்டு என்பது இயேசுவின் பிறந்த நாளை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது. இதனால் புத்தாண்டு கிறிஸ்தவர்களின் மத பண்டிகைகளில் ஒன்றாக அமைந்துள்ளது. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த நாளில் எப்போது பிறந்தார்கள் என்பதற்கோ அவர்களுக்கு எப்போது விருத்த சேதனம் செய்யப்பட்டது என்பதற்கோ எந்த ஆதாரமும் இல்லை என்பது தனிப்பட்ட விஷயம். ஒரு சமூகத்தினரை ஒப்பாக நடப்பவர் என்னை சார்ந்தவர்கள் இல்லை, அவர்களையே சார்ந்தவர் ஆவார் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதை அறிவிப்பவர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஆதாரம் அபுதாவத் 3513. இதை ஏன் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள் என்பதை விளக்கமாக பார்க்கலாம். மேலும் புத்தாண்டு கொண்டாட்டம் அறிவுக்கு மாற்றமான செயலாகும். புதிய ஆண்டு துவங்குவதால் இனிப்பு வழங்கி கொண்டாடும் அளவிற்கு அதில் என்ன இருக்கிறது? புதிய ஆண்டு துவங்குவதால் மக்களுக்கு என்ன நன்மை ஏற்பட இருக்கிறது? நமது வாழ்வில் வருடம் குறைந்துவிட்டது என்ற கவலைப்படும் தகவல்தான் அதில் அடங்கியுள்ளது. ஆண்டின் துவக்கம் சந்தோஷமாக இருந்தால் அந்த ஆண்டு முழுவதும் சந்தோஷமாக இருக்கலாம் என்று மூட நம்பிக்கையே இந்த கொண்டாட்டத்திற்கு அடிப்படையாகும். நமக்கு 2 நாட்களையே கொண்டாட்டத்திற்குரிய நாட்களாக ஆக்கியுள்ளது. தேவையற்ற கொண்டாட்டங்களை தடை செய்கிறது. ஒன்று நோன்பு பெருநாள், இன்னொன்று ஹஜ்ஜி பெருநாள் ஆகிய 2ஐ மட்டுமே பெருநாளாக ஆக்கிக் கொள்ளுமாறு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தரவிட்டார்கள் என அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்தார்கள். மதீனத்து மக்களுக்கு 2 நாட்கள் பெருநாட்களாக இருந்தன. அதில் அவர்கள் விளையாடுவார்கள். இந்த 2 நாட்களுக்கும் என்ன சிறப்பு என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அறியாமை காலத்தில் நாங்கள் அந்த 2 நாட்களிலும் விளையாடுவோம் என்று மக்கள் கூறினார்கள். ஆதாரம் அபுதாவுத் 9509. புத்தாண்டு என்ற மூட நம்பிக்கை ஆண்டின் விளைவு அன்றி நள்ளிரவில் விபச்சாரமும் மதுவும் தலைவிரித்து ஆடுகின்றன. ஆண்களும் பெண்களும் ஒழுக்கம் கெட்டு நடக்கின்ற கேவலம் இந்நாளில் அரங்கேறுகின்றது. வானவெடிகள் என்ற பெயரில் பலாயிரக்கணக்கான ரூபாய்கள் நாசமாக்கப்படுகிறது. இவ்வளவும் இந்த புத்தாண்டு என்கிற மூட நம்பிக்கை ஆண்டில்தான் நடக்கின்றன. எனவே புத்தாண்டு கொண்டாட்டத்தை நாம் புறக்கணிக்க வேண்டும். எனவே புத்தாண்டு கொண்டாட்டம் மார்க்கத்திற்கு மாற்றமான காரியம் என்பதால் அதற்காக வாழ்த்து சொல்லக்கூடாது. புத்தாண்டு வாழ்த்துக்கள் என்று கூறினால் புத்தாண்டை நாம் ஆதரித்ததாக ஆகிவிடும். ஆங்கில புத்தாண்டு கொண்டாடுவதுதான் மார்க்கத்தில் தடை. நாம் முஹர்ரம் முதல் நாளை இஸ்லாமிய அடிப்படையில் புத்தாண்டாக கொண்டாடலாம் என்று தவறாக சிலர் விளங்கி கொண்டு முஹர்ரம் மாதம் முதல் பிறை அன்று புத்தாண்டு வாழ்த்துக்கள் கூறும் வழக்கமும் சில முஸ்லிம்களிடம் உள்ளது. மேற்கூறிய ஆதாரங்களின் அடிப்படையில் இஸ்லாமிய புத்தாண்டு வாழ்த்துகள் என்று சொல்வதும் அதை கொண்டாடுவதும் தவறாகும். அன்பான முஸ்லிம்களே, அத்தியாயம் 88 வசனம் 21, 25, அத்தியாயம் 5 வசனம் 67, அத்தியாயம் 2 வசனம் 272 இறைவாக்குப்படி ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிம் எடுத்துக்காட்டு சொல்வது கடமையாகும். நீங்கள் இதை ஏற்று நடப்பதும் நடக்காமல் இருப்பதும் உங்கள் விருப்பம் என்பதை சொல்லிக்கொள்கிறேன். அல்லாஹ்விடம் நன்மையை எதிர்பார்ப்பவர்களுக்கு அல்லாஹ் நன்மை செய்வதில் மிக நெருக்கமாக இருக்கின்றான். மேலும் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.